நீதிமன்ற உத்தரவின்படி தோரணவாயில் இடிக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஜேசிபி ஆபரேட்டர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரையில் உலக தமிழ் சங்க மாநாட்டின் போது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் நக்கீரன் தோரணவாயில் அமைக்கப்பட்டது. நாளடைவில் சாலை விரிவாக்கத்தின் போது சாலையின் நடுவே இருந்த தோரணவாயிலால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தோரணவாயிலை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் தோரணவாயிலை இடிக்கும் பணி நடைபெற்ற நிலையில் தோரணவாயில் இடிந்து ஜேசிபி இயந்திரம் மீது விழுந்ததால் ஜேசிபி ஓட்டுநரான சிந்தாமணியைச் சேர்ந்த நாகலிங்கம் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஒப்பந்ததாரர் நல்லதம்பி என்பவர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் அவரை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து உயிரிழந்த நாகலிங்கத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் தனியார் ஏழை சீட்டு கம்பெனி நடத்தி 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அழகர்சாமி. இவரும் இவரது மகளான கனிகாஸ்ரீ என்பவரும் வீரபுச்சத்திரம் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தனியார் ஏழை சீட்டு கம்பெனி நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் பெரிய சேம்பூர் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவர் ஏலச்சீட்டு இணைந்து 7,47,000 ரூபாய் கட்டிய நிலையில் அதனை திரும்ப கேட்டுள்ளார். பணம் தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்த அழகர்சாமியும் கனகாஸ்ரீயும் திடீரென தலைமறைவாகியுள்ளனர். இதனை அறிந்த பாலு மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த கனிகாஸ்ரீயை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இதேபோன்று 50க்கும் மேற்பட்டவர்களிடம் பணத்தை பெற்று 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் தலைமறைவாகியுள்ள அழகர்சாமியை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் சுத்திகரிப்பு நிலையங்களில் சாயக்கழிவில் உள்ள உப்புத்தன்மை குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொது நிறுவனங்கள் குழு தலைவர் ஏபி நந்தகுமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் ஏபி நந்தகுமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏபி நந்தகுமார், முதலமைச்சரின் உத்தரவின்படி தமிழ்நாடு வீட்டு வசதிக் கழகம், நுகர்பொருள் வாணிபக் கழகம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு வீடுகள் கட்டித் தருவது குறித்தும் தொழிலாளர் நலன் காப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து சாயக்கழிவுகளின் உப்புத்தன்மை குறித்து ஆய்வு செய்வதாக தெரிவித்த அவர், தாட்கோ நிறுவனத்திற்கு சாலை வசதிக்கென 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் அருகே கொலை வழக்கு தொடர்பாக ஜாமீனில் வெளிவந்தவர்களை பழிவாங்கும் எண்ணத்தில் கார் ஏற்றிக் கொள்ள முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் குட்டரைப்பட்டியைச் சேர்ந்த சகோதரர்களான சந்திரசேகர் மற்றும் அசோக்குமார் ஆகியோர் மீது பல கொள்ளை வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் கொலை வழக்கு ஒன்றிற்காக நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்ற இருவரும் திருப்பூரில் பதுங்கி வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் மற்றொரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக சந்திரசேகர், அசோக்குமார் மற்றும் திருப்பூரை சேர்ந்த ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல்லுக்கு புறப்பட்டுள்ளனர். அப்போது திருப்பூர் ஒட்டன்சத்திரம் சாலையில் உள்ள இடையன் கிணறு பகுதியில் காரில் வந்த கும்பல் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தந்தையை கொலை செய்த சந்திரசேகர் மற்றும் அசோக்குமார் ஜாமீனில் வெளிவந்ததை அறிந்து அவர்களை கொலை செய்யும் முயற்சியில் காரை ஏற்றியது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் காரை ஏற்றிக் கொள்ள முயற்சித்த 5 பேரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தொடர்ந்து அவர்கள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் அருகே தொழில் போட்டி காரணமாக ஒரு தரப்பினர் கடத்தி சென்ற காரை நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்து போலீசார் மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன். இவரும் இவரது உறவினருமான வரதராஜன் என்பவரும் இணைந்து சில ஆண்டுகளாக சாய ஆலை நடத்தி வந்துள்ளனர்.
இந்த நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தியாகராஜன் சாய ஆலை தொழிலில் இருந்து வெளியேறியுள்ளார். இதனை அடுத்து நிறுவனத்தில் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து தரும்படி வரதராஜனிடம் தியாகராஜன் கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை கொடுக்காமல் வரதராஜன் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தனக்கு சேர வேண்டிய சொத்தை மீட்டு தருமாறு காவல் நிலையத்தில் தியாகராஜன் புகார் அளித்தார். மேலும் சாய் ஆலை நிறுவனத்தில் இருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற காரை மறித்து தனது வீட்டிற்கு எடுத்தும் சென்றுள்ளார். இந்நிலையில் தனக்கு சொந்தமான காரை தியாகராஜன் கடத்தி சென்றுள்ளதாக வரதராஜன் புகார் அளித்த நிலையில் நள்ளிரவு 2 மணிக்கு தியாகராஜனின் வீட்டிற்கு சென்ற போலீசார் காரை மீட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உணவகங்களில் மதுபோதையில் போகும் நபர்கள் கடைகளை சூறையாடுவது தொடர் கதையாகி வருவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 42வது மாநில மாநாடு மே 5ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்டம் தோறும் வணிகர் சங்கத்தினர் ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாநாடு அதிகார பிரகடன மாநாடாக இருக்கும் எனவும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்தார். ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகளால் வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் வணிகர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எங்களுடைய வாழ்வாதாரம் மிக பின்தங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் வர்த்தகம் கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலமாக எங்கள் வணிகம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் கடைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு, மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். எடப்பாடி அருகே நள்ளிரவில் விபத்தில் சிக்கிய நபரை யாரும் கவனிக்காததால் இரவு முழுவதும் உயிருக்கு போராடி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் ராஜீவ் காந்தி. பெயிண்டிங் தொழில் செய்து வந்த இவருக்கு பிரியா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இந்நிலையில் ராஜீவ்காந்தி பெயிண்டிங் வேலையாக சங்கத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும்போது விபத்தில் சிக்கியுள்ளார். நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லை என்பதால் யாரும் கவனிக்காத நிலையில் நீண்ட நேரம் உயிருக்கு போராடி இறந்துள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து காலையில் அந்த வழியாக சென்றவர்கள் அடிபட்டு உயிரிழந்து கிடந்த ராஜீவ்காந்தியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது மனைவி வேறொருவருடன் தொடர்பில் இருந்ததால் எரித்து கொலை செய்ததாக கணவர் வாக்குமூலம் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் இலத்தூர் பகுதியில் உள்ள மதினா பேரிக்குளம் என்கின்ற பகுதியில் நேற்று முன்தினம் காலை எரிந்த நிலையில் பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் விசாரணையில் இளம்பெண்ணை எரித்து கொலை செய்தது அவரது கணவர் என தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அவரது கணவரான ஜான் கில்பர்ட்டிடம் நடத்திய விசாரணையில் தனது மனைவியான கமலிக்கும் அவர் வசித்து வரும் அதே பகுதியைச் சேர்ந்த வேறு ஒரு நபருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜான் கில்பர்ட் தனது மனைவியை அடித்து கொலை செய்து தனது சகோதரர் உதவியுடன் கமலியை எரித்தது தெரியவந்தது. இதையடுத்து ஜான் கில்பர்ட் மற்றும் அவரது சகோதரர் தங்க திருப்பதி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் தலையில் கல்லை போட்டு மர்ம நபர்கள் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் பிஸ்மி நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெயிலானி. டீ மாஸ்டராக வேலை பார்த்து வரும் இவரது மனைவி முகமது பிபி. இந்நிலையில் இன்று காலையில் ஜெயிலானி வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது தூங்கிக் கொண்டிருந்த மனைவி முகமது பிபி தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் முகமது பிபியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஆரணியில் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே படவேடு ஊராட்சிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி ராஜாமணி. இவர் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே சாலையோரம் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் சாலையோரமாக காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது ராஜாமணி சாலை எதிர்ப்புறத்தில் உள்ள சில்லறை வாங்குவதற்காக சாலையை கடந்துள்ளார். அப்பொழுது அந்த வழியாக ஆரணியிலிருந்து போலூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் மூதாட்டி மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.